நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் உடல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்ட நிலையில் கவினின் பெற்றோருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என மாநில SC/ST ஆணைய தலைவர் தமிழ்வாணன் தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது மாநில SC/ST ஆணைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லையில படுகொலை செய்யப்பட்ட IT ஊழியர் கவின் உடல் இன்றைய தினம் அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 5 நாள் போராட்டத்திற்கு பிறகு கவினுடைய பெற்றோர், கவினுடைய தந்தை சந்திரசேகர் இந்த உடலை பெற்று தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகங்குளம் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று அங்கு இறுதிச் சடங்குகள், அதாவது அவர்களது முறைப்படியான இறுதிச் சடங்குகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த இறுதி நிகழ்வுகள்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான், அதே போல அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். தொடர்ந்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அவர் ஊர் அருகே உள்ள அந்த இடுகாட்டில் உடல் தகனமானது செய்யப்பட்டது. தொடர்ந்து மாநில ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி ஆணையரும் நேரடியாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டது. நெல்லை வருகை தந்து இந்த சம்பவமிடம், அதே போல விசாரணை நடத்திய காவல்துறை அதிகாரிகளிடமும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து சொந்த ஊரான கவின் சொந்த ஊரான ஆறுமுகமங்கலம் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்வதற்கும் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில வன்கொடுமை தீர்வு நிதியான ரூபாய் 6 லட்சத்தை முதற்கட்ட நிதியாகவும் அவர்களுக்கு காசோலையாகவும் அவர்களிடம் வழங்கினார்கள். தொடர்ந்து அவர்களது கோரிக்கைகள் குறித்து தொடர்ந்து கேட்டறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் என்ன என்பது குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார்கள். அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு தங்குவதற்கான அந்த வீடு, அதே போல விவசாயம் செய்வதற்கான அந்த இடம் உள்ளிட்டவைகள் வழங்குவதற்கும் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்குல காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கையும் அவர்கள் குடும்பத்தினர் தரப்புல வைக்கப்பட்ட நிலையில உரிய போலீஸ் பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் எனவும் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையத்துடைய தலைவர் தமிழ்வாணன் நேரடியாக அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். மாவட்ட காவல்துறை மூலம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கான அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.